முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞருக்கு எப்போவுமே மனசுக்குள்ளார ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, அவருடைய அப்பா என்றைக்குமே இந்த இளைஞரை பாராட்டி பேசினதே கிடையாது. என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி, இந்த இளைஞரை எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பார். எதுக்குமே உதவாத மனிதர் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பார். இதனால் இந்த இளைஞருக்கு எப்போவுமே மனசுக்குள்ளார ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போ தான் நம்ம அப்பா நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுவார், பாசமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க வீட்டில் அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலுமே அந்த சமயத்தில் யாருமே உதவிக்கு வரலை. உடனே அந்த இளைஞரோட அம்மா ஓடி போயிட்டு டிரைவரை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளாரியே இந்த இளைஞர் இவர் தான் அந்த வீட்டோட கடைசி பையன். வேக வேகமாக ஓடி போய் அவங்க அப்பாவை அப்படியே தூக்கி அணைச்சிக்கிட்டு வேகமாக போயிட்டு காரில் உட்கார வச்சு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கிறான். எப்படியாவது அவங்க அப்பாவோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த இளைஞருக்கு எப்படியாவது அவங்க அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட போய்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவரால் சரியாக பேசவே முடியல. ஆனாலுமே இந்த இளைஞரை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. முட்டாள் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காத, உனக்கு சரியாக கார் ஓட்ட தெரியாது, பொறுமையாக போ அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞரை அப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இளைஞருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருடைய கண்களில் கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே அப்பா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு வேக வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். நல்ல வேலையாக சரியான தருணத்தில் அவங்க அப்பாவை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறான். இப்போ அந்த ரூமுக்கு வெளியில் ரொம்ப கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இளைஞருக்கு மிகப்பெரிய கவலை என்னென்னா, கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பையனாகவே வாழ்ந்துருவோமோ அப்படிங்கிற கவலை தான் அவன் மனசுக்குள்ளார ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் கழித்து மருத்துவர்கள் வெளியில் வராங்க. வந்தவங்க இந்த இளைஞர்கிட்ட ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த இளைஞருக்கு உயிரே வருது. ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடுறான். அடுத்து ஒரு சில நாட்களில் அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அப்பாவை பெட்டில் படுக்க வச்சுட்டு இந்த இளைஞர் அவருக்கான பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் கூட அவங்க அப்பா அந்த இளைஞரை திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த சின்ன சின்ன வேலைகளை ஒழுங்காக செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. அவர் திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இளைஞர் வெளியில் கிளம்பி போயிட்டாரு. அப்போது அந்த இளைஞரோட அம்மா உள்ளே வராங்க. வந்தவங்க அந்த முதியவர்கிட்ட, ஏங்க இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வேறு யாருமே உதவிக்கு வரலை, நீங்கள் எப்போவுமே எதுக்குமே உதவாத இருக்கிற ஒரு மனிதர்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கடைசி பையன் அவன் தான் உங்கள் உயிரை காப்பாற்றினான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் திரும்ப திரும்ப அவனுடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இதோடு இதை நிறுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அந்த முதியவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, எனக்கு மட்டும் அவனை திட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா, எனக்கு என்ன கவலைன்னா, என்னுடைய மற்ற பிள்ளைகளெல்லாம் நான் சொல்கிறது எதுவுமே சரியாக கேட்கறது கிடையாது, அவங்கள நான் செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்துட்டணும் அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அவனுடைய கடைசி பையனும் எதுக்கும் உதவாத போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால தான் அவனை எப்போவுமே நான் பாராட்டாமல் இருக்கிறேன். ஒருவேளை நான் அவனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா அவனுடைய வளர்ச்சிங்கிறது அதோடு நின்று போயிடும். நான் பாராட்டாமல் அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப செம்மையாக முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். எனக்கு மட்டும் அவனை திட்டணும்னு என்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போது இவங்க அப்பா சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க பையன் வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பையன் உள்ளே வரான். மறுபடியும் அவங்க அப்பா அவனை பார்த்த உடனே அந்த இளைஞரை பார்த்து, எப்போ உனக்கு ஒரு வேலை சரியாக செய்ய தெரியாதா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம், அந்த மாத்திரைகள் எல்லாமே கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு சின்ன வேலை, அந்த சின்ன வேலையை உன்னால் ஒழுங்காக செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த சமயம் அந்த இளைஞருக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஒரு புன்முறுவலோட அங்கேருந்து போயிட்டு அந்த காரில் இருக்கிற மருந்துகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. இப்போ தான் அந்த இளைஞருக்கே புரியுது, இவ்வளோ நாளாக அவருடைய அப்பா இந்த இளைஞரோட முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த காலங்களில் இது சாத்தியமாக இருந்திருக்குங்க. உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், எல்லா வீடுகள்லையுமே அப்பா அப்படிங்கிறவர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். அதுக்கு முக்கியமான காரணம், அவர் ஒரு வேளை கண்டிப்பாக இல்லாமல் இருந்தால் அவருடைய பிள்ளைகள் தவறான வழியில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் எப்போவுமே ஒரு விதமான கண்டிப்பாக காட்டிக்கிட்டே இருப்பார். இந்த கண்டிப்பினாலேயே அந்த அப்பாவை அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியாக பிடிக்கிறதே கிடையாது. ஆனால் காலம் போன கடைசியில் தான் அவங்க அப்பா செஞ்சது எல்லாமே சரி அப்படிங்கிறது புரிய வரும். ஆனால் இது இந்த காலகட்டத்தில் சரியாக வருமானு தெரியலைங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்ப சூழ்நிலையை சரியானபடி அவங்க பிள்ளைகளுக்கு புரிய வச்சுட்டாவே போதும். மற்றபடி ரொம்ப கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.